வார் 2 பண்ண ஒரு மிகப்பெரிய சம்பவம் கூலி படத்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வார் 2வோட டீசர் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ மிகப்பெரிய ஹைப்பு இந்த மூவிக்கு வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் அண்ட் நார்த் ரெண்டுமே சேர்ந்து மொத்த இந்தியாவுமே ரொம்ப எதிர்பார்க்கப்படுற ஒரு மூவி வார் 2 தான். ஏன்னு சொல்லணும்னா, வாரோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எண்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா வந்து அது வந்து ஒரு யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதை தாண்டி வாருக்கு அப்புறம் பத்தானுக்கு அப்புறம் டைகர், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு யூனிவர்சல் மூவியாக வந்து சேஞ்ச் ஆயிருந்தது. ஸ்பை யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அது வந்து பாலிவுட் சைடில் ரொம்ப வந்து எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இந்தியன் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ஃபீலே ஆகாது. ஸோ வந்து டீசருக்கு முன்னாடி நாள் வந்து ரித்திக் ரோஷன் வந்து ட்வீட் போட்டுறாரு. அப்போ வந்து அந்த மூவியில் இருக்க கேரக்டர் நேமோட அவர் வந்து ட்வீட்டை போட்டார், நாளைக்கு பார்ப்பீங்கன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீசர் வந்து பிளாஸ்டாக இருக்குது, சான்ஸே கிடையாது. ரித்திக் ரோஷனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து ஜூனியர் என்டிஆரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப பயங்கரமாக வந்து செதுக்கியிருக்காங்க. ஒரு சீன்ஸுமே வந்து எப்பயும் போல் அவங்க வந்து ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க டீசர் ட்ரெய்லரில். ஸோ அதுதான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி அவங்க வந்து யூனிவர்சல் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி தான் இருக்குது. அயான் முகர்ஜி தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இவர் என்ன டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாஸ்ட்ரா மூவியோட டேரக்டர். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரம்மாஸ்ட்ரா மூவி பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபேண்டசி மூவி தான் அது. ஸோ அந்த மூவி டைரக்ட் பண்ணவர் தான் இப்போ வார் 2 வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு பாலிவுட் ஃபிலிமில் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து எப்படி வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து வில்லன் ரோல் தான் அதில் பண்ணுறாரு. ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு பெஸ்ட் சோல்ஜராக இருக்கார். அந்த டைமில் அவருக்கு நடக்கப்படுற துரோகத்தால் இந்தியாவுக்கே எதிராக திரும்புகிறாரு. ஸோ அவரை வந்து கட்டுப்படுத்தி அவரை தோக்கடிக்கிறது தான் வந்து ரித்திக் ரோஷன் பண்ணுவார். ஸோ அவர் வந்து ஒரு பெஸ்ட்டு வந்து சோல்ஜராக இப்போ வரைக்கும் இருக்கார். மூவியோட ஸ்டோரியில் பார்க்கும்போது ரித்திக் ரோஷனோட அந்த லெவலை மேட்ச் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. சல்மான் கான், ஷாருக் கான் ரெண்டு பேருமே இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜாலி டைப்பான கேரக்டரில் தான் காட்டுவாங்க. ஸோ ரித்திக் ரோஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வைலன்ஸாக தான் காட்டுவாங்க. ஒரு சீனும் தெரிக்கும் அப்படியே தேட்டரில், அந்த அளவுக்கு ஒரு மாசாக இருப்பார். அண்ட் விஎஃப்எக்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து தேட்டர் ஃபார்மேட்டுக்கு தான் அவங்க வந்து கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அதில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஜஸ்ட்டு ஃபோன்லேயோ இல்லை டிவிலையோ வந்து பார்த்துட்டு வந்து விஎஃப்எக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போயே வந்து குறை சொல்கிறத விட்டுட்டு, ஸோ அந்த மூவி எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். ஒரு கேரக்டர் அந்த ஒரு இதையுமே வந்து. ஸோ கூலி படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எண்டு கார்டு தான் போட்டிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கூலியோட அந்த 1000 crore கனவு முடிஞ்சு போச்சுங்க. நான் அந்த டீசர் பார்த்தவொடனே முடிவு பண்ணிட்டேன், கன்ஃபார்ம் வந்து 1000 crore வந்து கூலி வந்து கண்டிப்பாக அடிக்காது, சான்ஸே கிடையாது. 600-700 crore ஃபினிஷ் ஆகிடும் வேர்ல்டு வைட் டோட்டல் வந்து. ஏன்னா வார் 2 பார்த்தீங்கன்னா வந்து நார்த் டு சவுத் வந்து பயங்கரமான வசூல் வேட்டை இருக்குது. கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 100 crores மேலே 150 crores கூட அடித்தா கூட ஆச்சரியம் கிடையாது. அண்ட் 10 days நியர் பண்ணும் 1000 crores. ஸோ நம்ம ஷுவர் ஷாட்டாக சொல்லலாம், வீக்கெண்ட்லாம் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் 100 crore தான் கலெக்ட் பண்ணோம். அண்ட் 20 days 1000 crore கிட்ட கண்டிப்பாக கிராஸ் ஆகிடும் இந்த மூவி. ஸோ அதில் சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு ஸ்டார் பவர் இருக்குது. ஸோ அயன் முகர்ஜி வந்து நீங்கள் குறைய சொல்ல முடியாது. பிரம்மாஸ்ட்ரா மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி அந்த எண்டிங் ஒரு பக்காவாக முடிச்சிருப்பாரு. இந்த மூவிலுமே வந்து எண்டிங் வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனோட தான் முடிப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட் கிரெடிட்டில் எந்த ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ இருந்தால் கூட அவ்வளோதான், 1000 crore வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் ஃபர்ஸ்ட் டே அப்போவே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூலி வந்து பெட்டர்னு சொல்லுவேன். ரிலீஸ் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணால், ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணி அது ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக மாற்றுறதுக்கு இப்போயும் வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அது நடந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் 1000 crore மூவியை பார்க்கணும் எல்லாருக்குமே ஆசை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.